அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மாடித்தோட்டத்தில் நாங்கள் நல்ல மனநிறைவோடு எடுத்த ஒரு அறுவடை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்ல உச்சி வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் உற்சாகமாக செஞ்ச அறுவடை தான் இது. துவைச்ச துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு அப்படியே காயும் பறிச்சுக்கிட்டு வந்தோம். நாங்கள் இப்போது பறிக்கிற காய் பார்த்திங்கன்னா கொடி அவரை. 4 கொடி இருந்தாலே 2 நாளுக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் சமையல் தேவையான அளவு காய் இதில் எடுத்துடலாம். கொடியவரை குளிர்காலம் மட்டுமே காய்க்கக்கூடிய ஒரு காய். அக்டோபர் மாதம் விதை போட்டோன்னா நவம்பர் கடைசியில் நாம் இதிலிருந்து அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மற்ற மாதங்களில் இது காய்க்காதுன்னா காய்க்கவே காய்க்காது. செடி மட்டும் நல்லா வளரும், பூ வரவே வராது. குளிர்காலத்தில் தான் இது பூ விடும். மிக்ஜாம் புயலின் போது இந்த கொடி தாறுமாற கிழிஞ்சு தொங்கி கீழே விழுந்து ஒரு வழி ஆயிடுச்சு. மீண்டும் அதன் பிறகு துளிர்த்து இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியில் நான் எடுக்கக்கூடிய 3வது அறுவடை. ஒவ்வொரு அறுவடையுமே 2 நாள் சமைக்கிற அளவுக்கு கிடச்சிச்சு. நம்ம தோட்டத்தில் நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடணும். இதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாகவும் பாராட்டாகவும் இருக்கும். என்னதான் காசு பணம் நிறைய இருந்தாலும் ஒரு சான் வயிற்று அளவுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த ஒரு சான் வயிற்றில் நம்ம நிரப்பக்கூடியதை நல்ல சத்து உள்ளதாக ஆரோக்கியமானது நிரப்புனா நல்ல ஆயுளோட ஆரோக்கியமாக வாழலாம். வேலை 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 இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம், பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் வாழற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு கண்டிப்பாக சிந்திக்கணும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு இடம் இருந்தால் நம்மால் முடிஞ்ச காய்கறிகளை வளர்க்க நம்ம முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கீரையாவது வளர்க்கணும். எந்தெந்த சீசனில் எந்தெந்த காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா பெரிய அளவில் தோல்விகள் இல்லாமல் நல்ல ஒரு அறுவடை நம்மளால் எடுக்க முடியும். இந்த சாட்டை அவரை 1 மந்த் முன்னாடி நிறைய காய்களை கொடுத்துச்சு. இப்போ மீண்டும் 7-8 காய்கள் வந்திருக்கு. 5 காயே போதும் நம்ம வீட்டு சாம்பாருக்கு. அந்த அளவு காய்கள் பெருசாக இருக்கும். அதோட சதைப்பற்று அதிகமாக இருக்கும். இந்த அவரைக்காய்க்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. இந்த அவரைக்காய் எல்லா சீசன்லையுமே காய்க்கும். அறுவடையிலேயே நான் ரொம்ப 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 ரசித்த அறுவடை இது தாங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் அவ்வளோ பெரிய சைஸு. பறிக்க தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா முள்ளெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இந்த விதையை கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். சேலத்து பெருமை சொல்ல இந்த சேலம் முள்ளு கத்திரிக்காய் போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சதைப்பற்று, அந்த அளவுக்கு ருசி இந்த கத்திரிக்காய். 2 கத்திரிக்காய் வச்சாலே 1 கிலோ வந்துடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய சைஸ் ஒவ்வொரு காய்களும். நான் காய் பறிக்கக்கூடிய கத்திரிக்கோலால் இதை பறிக்கவே சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய வழுதனங்காய் பறிச்சேங்க. அதாங்க நீளமான பச்சை கத்திரிக்காய். அதோட வீடியோஸ் பெரிய அளவில் என்னால் எடுக்க முடியலை. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாத ஒரு அழகான ஆரோக்கியமாக நான் எடுத்த காலிஃப்ளவர் அறுவடை. பக்கெட்டில் பாருங்களேன் இவ்வளோ காய்கள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் பண்ண போகிற அறுவடை பார்த்திங்கன்னா கேப்சிகம். என்னோடய மாடி தோட்டத்தில் இது 2வது கேப்சிகம். மாடி தோட்டத்துக்கு செலவு பண்ணுற நேரத்துக்கு நம்ம வேறு வேலை பார்க்கலாம் தான். ஆனால் அந்த வேலை என்னவா இருக்கும்னா டிவி பார்க்குறது, வெட்டியாக பேசுகிறது, இப்படி தான் இருக்கும். அந்த நேரங்களை நம்ம பயனுள்ள வகையில் இப்படி செலவு பண்ணோம் அப்படின்னா மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்களும் கிடைக்கும். இது கத்திரிக்காயிலே ரொம்ப அழகான பிளாக் பியூட்டி. என்னோட இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலை, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய ஒரு அறுவடை இது. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.